ஹாய், ஒரு சிக்கன் குருமா வைக்கலாம். எண்ணெயில் பட்டை, லவங்கம், ஏலக்காய், கருவேப்பிலை, அது கூடயே பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் ஆகிற அளவுக்கு வணக்கிக்கலாம். அது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டு வாட்டி ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா தொக்கு பதத்துக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். அது கூடவே கரம் மசாலா, மல்லித்தூள் மட்டும் சேர்த்திக்கிறேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்திக்கோங்க. மல்லித்தூளையும் மிளகாயெல்லாம் போட்டனால நான் மிளகாய் எதுவுமே எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கல. அது கூடவே சிக்கன் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நான் மஞ்சத்தூள் மறந்துட்டேன், அதையும் சேர்த்து அப்புறம் அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி வச்சு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வேக வச்சுக்கலாம். இப்போ நான் சின்ன மூடி தேங்காயில் ஒரு 3/4 எடுத்துக்கிட்டேன். அது கூடவே ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், சோம்பு கொஞ்சமாக பொட்டுக்கடலை எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதோட ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொத்தமல்லி தூவி இறக்குனா அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.